ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெந்தயக்கீரையில் பூரி. என்னங்க சாதாரண பூரியாக இருந்தால் நல்லாயிருக்கும், வெந்தயக்கீரையில் செய்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்காக ஒரு டைம் நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊரில் மற்ற கீரைங்க கிடைக்கிற மாதிரி இந்த கீரை வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்குமான்றது கொஞ்சம் எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் கிடைக்கிது, கிடைக்காமலாம் இல்லை, கிடைக்கிது. இந்த நார்த் சைடில் பார்த்திங்கன்னா இந்த பனிக்காலம் வந்துடுச்சுன்னா இந்த கீரை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக கிடைக்கும். ஸோ அதில் வந்துட்டு இந்த பூரி செஞ்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு அதில் இருக்க காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கீரையை மட்டும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கீரையை வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூரிக்கு. இது வந்து அந்த கீரை அந்த காம்போடையும் சேர்த்து செய்யலாம். அது வந்து இன்னொரு மெத்தடு. இன்றைக்கி நான் வந்துட்டு வெறும் கீரையை மட்டும் போட்டு செய்கிறது. இது வந்து அப்படியே எண்ணெயிலலாம் வதக்காமல் அப்படியே தான் செய்ய போகிறோம். இப்போ தண்ணியில் போட்டு கீரையை வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இடிக்கிற கல்லில் ஒரு 3 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போது பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் இடித்து எடுத்தாச்சு. அதே மாதிரி கீரையும் நல்லா எந்த அளவுக்கு உங்களால் ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போது நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் நமக்கு தகுந்த அளவு, நான் இன்றைக்கி 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ கோதுமை மாவில் நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு கூட ரவை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம வந்து இடித்து எடுத்து வச்சுருக்க இந்த பச்சை மிளகாய், பூண்டு அந்த விழுது, அதுக்கப்புறம் கீரை, இது எல்லாத்தையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து கொஞ்சமாக ஓமம் சேர்த்துட்டு வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம். இது வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வந்து பூரி செய்யும் பொழுது, பொதுவாக இதை வந்து சப்பாத்தியாக செய்யும் பொழுதே ரொம்ப நல்லாயிருக்கும். பூரி அதை விட இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கீரை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இடித்து வச்ச இந்த பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்தாச்சு. அதே மாதிரி நான் வெள்ளை எள்ளும் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்து வந்து கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் கீ, கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி ஓமம் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து மாவு வந்து பிசைஞ்சுக்கணும். ஏன்னா கீரையிலேருந்தே தண்ணி கொஞ்சம் நல்லா அது வந்து மாவு வந்து இலகுனாப்புலாம் ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் ரவையும் சேர்த்துக்கிறோம். இருந்தாலும் நம்ம வந்துட்டு தண்ணி வந்து ஜாஸ்தி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த கீரையோடு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து மாவை வந்து நல்லா திக்காகவே பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப இலகலாக பிசைஞ்சிடாதீங்க, அப்புறம் ரொம்ப எண்ணெய் வந்து குடிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம வந்து பூரியை வந்து போட்டுடலாம். மாவு பிசைஞ்சிட்டு ரொம்ப நேரம் வைக்க தேவையில்ல, உடனே பிசைஞ்சு உடனே போட்டுடணும், இழைச்சி போட்டுடலாம். இப்போ வந்துட்டு நான் வந்து சின்னதாக ஒரு உருண்டை மாவு எடுத்துருக்கேன். வழக்கமாக நீங்கள் எப்படி, இப்போது நம்ம வந்துட்டு கொஞ்சமாக மாவு இல்லைன்னா ஆயில், 2ல் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து லைட்டாக மாவு தூவிட்டு தான் இழைச்சிக்கிட்டேன். நீங்கள் வந்து ஆயிலில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பூரி இழைக்கிறதா இருந்தால் கூட இழைச்சிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம வந்து திக்காக இழைச்சிட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டிதான். ரொம்ப நம்ம வந்து அந்த பூரி மாதிரி அப்படியே புசு புசுன்னு அப்படியே ஃபுல்லாக உப்பி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. மீடியமாக தான் வரும். இதே மாதிரி நான் எல்லா மாவையும் சப்பாத்தி வந்து இழைச்சி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து பூரி பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம பூரியை போட்டுக்கலாம். நார்மலாக தான் உப்பி வரும், ஆனால் வந்து 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு பெருசாக நமக்கு சட்னிலாம் தேவைப்படும்னு அவசியமே கிடையாது. ஒரே ஒரு தயிர் இருந்துட்டால் போதும். ஊறுகாய் தான் இதுக்கு வச்சு சாப்பிட்றாங்க. ஆனால் வந்து நான் வந்து தயிர் கூட தான் சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பொரித்து வச்சுட்டு டக்கு டக்குன்னு சூடாக இருக்கும் பொழுதே கொடுத்துடுங்க. ஆற வச்சு கொடுத்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லாயிருக்கும்.
ஆற வச்சு சாப்பிட்டோம்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து சூடாக போட்டு கொடுத்து அதை வந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை மாதிரி எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்தடுத்து ஃபஸ்ட்டு பூரி தான் கொஞ்சம் இதுவாக வந்துச்சு. அடுத்தடுத்த பூரிலாம் அழகாக சூப்பராக நல்லாவே வந்துச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த குளிர் சீசனில் சுட சுட இந்த என்னங்க குளிர் சீசன் சொல்கிறீங்க, அதில் தயிர் வச்சு எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்காதீங்க. பட் இதுக்கு நல்ல காம்பினேஷன் வந்து தயிர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பொதுவாகவே நீங்கள் தெப்லாவாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் தயிர். சுட சுட சூப்பராக நம்மளோட மேத்தி பூரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இதே மேத்தி பூரி நம்ம வந்து பாசிப்பருப்பு கோதுமை மாவு காம்பினேஷனில் இருக்குது. அது இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபியும் நான் வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.